கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு 1,00,000 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் ஒரு நெருப்பை சுற்றி உக்காந்துருக்கீங்க. உங்களுக்கு பயங்கரமாக குளிருது, செம்ம பசி. ஆனால் அந்த வெளிச்சத்துக்கு வெளியே ஏதோ ஒரு பெரிய மிருகம் நடமாடுது. நெருப்புக்கு அந்த பக்கம் இருக்கிற உங்கள் நண்பனை எச்சரிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. உடனே இப்போ இருக்கிற மனுஷங்க பண்ணுற மாதிரி வாயை திறக்கிறீங்க. ஆனால் சத்தமே வரல. ஏன்னா யாரும் சொல்லாத ஒரு விசித்திரமான உண்மை உலக சரித்திரத்தில் இருக்குது. மனிதர்கள் ஒரு வார்த்தை கூட பேச முடியாத ஒரு காலம் நிஜமாவே இந்த பூமியில் இருந்தது. எந்த ஒரு அர்த்தமுள்ள சத்தமும் கிடையாது. வெறும் பயங்கரமான உயிரியல் அமைதி தான். ஒரு மேமத் யானையை பார்த்துட்டு சும்மா மூழ்கிக்கிட்டு இருந்த ஒரு சாதாரண உயிரினம் நாம இன்னைக்கு பாட்காஸ்ட் ட்ராமா, அரசியல் விவாதங்கள்னு எப்படி இவ்வளவு பேசுகிறோம்? மனசுக்குள்ள கவலையை வச்சுக்கிட்டு வெளியே நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு பொய் சொல்கிற அளவுக்கு வளர்ந்துருக்கோம். இந்த மாற்றம் எப்படி நடந்ததுங்கிறது அறிவியல் உலகத்திலேயே ஒரு மிகப்பெரிய மர்மம். இன்னைக்கு அதை பற்றி தான் முழுசாக பார்க்க போகிறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். முதல்ல இருக்கிற பெரிய பிரச்சனை என்னன்னா, மொழிக்குன்னு எந்த ஒரு தழும்பும் கிடையாது. பழங்கால எலும்புகள், கருவிகள், குகை ஓவியங்கள் மாதிரி மொழியை தூண்டி எடுக்க முடியாது. உங்களால் ஒரு பழைய உரையாடலை கார்பன் டேட்டிங் பண்ணி கண்டுபிடிக்க முடியுமா? வாய்ப்பே இல்லை. ஏன்னா மொழிங்கிறது வெறும் காற்று தான். காற்று என்றைக்குமே மண்ணுக்குள்ளே அழியாமல் இருக்காது. இதனால் இந்த ஆராய்ச்சியை பண்ணுறவங்க ஒரு க்ரைம் சீனில் இருக்கிற துப்பறியும் நிபுணர்கள் மாதிரி செயல்படுறாங்க. மண்டையூட்டின் வடிவம், தொண்டை எலும்புகள், மரபணு மாற்றங்கள்னு எல்லாத்தையும் வச்சு ஒரு பசில் மாதிரி சேர்க்குறாங்க. கூடவே கொஞ்சம் புத்திசாலித்தனமான கணிப்புகளும் இதில் ரொம்ப முக்கியம். சரி, முதல்ல நாம் தெளிவுபடுத்திக்க வேண்டிய விஷயம், நிஜமான மொழினா என்ன? மனுஷங்க பேசுறதுக்கு முன்னாடியே விலங்குகள் தங்களுக்குள்ள ஏதோ ஒரு வழியில் பேசிட்டு தான் இருந்தது. தேனீக்கள் ஒரு நடனம் ஆடி மற்ற தேனீக்களுக்கு பூக்கள் எங்கே இருக்குன்னு சொல்லும். டால்ஃபின்கள் தங்களுக்குள்ள ஒரு தனித்துவமான விசல் சத்தத்தை பெயர்கள் மாதிரி பயன்படுத்தும். சிம்பான்சிகள் சைகைகள் மூலமாகவும் கத்துறது மூலமாகவும் தகவல்களை பரிமாறிக்குது. அப்போது கேள்வி என்னன்னா, விலங்குகளோட சிக்னல் எப்போது மனிதர்களோட மொழியாக மாறுச்சு? சிக்னலுக்கும் சிம்பலுக்கும் நடுவில் ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குங்க. சிக்னல்னா நேரடியானது. ஒரு நாய் கோவமாக உருவுனா அது ஒரு நேரடி மிரட்டல். ஆனால் சிம்பலுங்கிறது கற்பனையானது, ஆப்ஸ்ட்ராக்ட் வடிவம் கொண்டது. உதாரணத்துக்கு ஆபத்து அப்படிங்கிற வார்த்தையை எடுத்துக்கோங்க. அது வெறும் காற்று சத்தம்தான். அது பார்க்கறதுக்கு ஆபத்து மாதிரி இருக்காது, கேட்கறதுக்கும் அப்படி இருக்காது. நாமளா ஒத்துக்கிட்டது தான். யோசிச்சு பாருங்க, நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு கூட்டு பிரம்ம தான். இந்த சிக்னல்ல இருந்து சிம்பலுக்கு மாறின அந்த நொடி தான் அறிவு புரட்சி. இது எப்போ நடந்ததுன்னு விஞ்ஞானிகளுக்குள்ள பல வருஷமா பெரிய சண்டை போயிட்டு இருக்கு. இதில் குரூப் என்ன சொல்கிறாங்கன்னா, மொழி மெதுவாக பல லட்சம் வருஷங்களாக வளர்ந்ததுங்கிறாங்க. சாதாரண சத்தங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இலக்கணமாக மாறுச்சுன்னு சொல்கிறாங்க. நம்ம சொந்தக்காரர்களான சிம்பான்சிகள், குரில்லாக்கள் கூட சைகை மொழியை கற்றுக்குது பாருங்க. ஸோ மொழிங்கிறது ஒரு நீண்ட பாதையோட முடிவு புள்ளி தான் அப்படின்னு இவங்க நம்புகிறாங்க. ஆனால் ரெண்டாவது குரூப்பு அப்படியே தலைகீழாக ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ஒரு 1,00,000 to 50,000 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஒன்று திடீர்னு கிளிக் ஆச்சுங்கிறாங்க. மனித மூளையில் ஏற்பட்ட ஒரு திடீர் மாற்றம் முழுமையான இலக்கண அறிவை கொடுத்துச்சான். ஒரு கருத்துக்குள்ள இன்னொரு கருத்தை வச்சு பேசுகிற திறமை அதுதான். நாய் காணாமல் போன அந்த பொண்ணுக்கு தெரிஞ்ச பையன் அப்படின்னு நீளமாக பேசுறது. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு விஷயமே உலகத்தில் கிடையாது. இவங்க சொல்கிறபடி பார்த்தா மொழி மெதுவாக வளரல, எரிமலை மாதிரி வெடிச்சு கிளம்பிச்சு. ஆனால் உண்மை என்னன்னா, இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஏதோ ஒரு இடத்துல தான் இருக்குது. சரி, முதல்ல உடலமைப்பை பற்றி பார்ப்போம். ஏன்னா மொழிங்கிறது உடலமைப்பு சார்ந்ததும் கூட. நம்ம பேசுகிற பலவிதமான சத்தங்களுக்கு நம்ம தொண்டையில் ஒரு ஸ்பெஷல் வடிவமைப்பு தேவை. ஆனால் நம்ம முன்னோர்களுக்கு ரொம்ப காலமாக அந்த உடலமைப்பு இல்லவே இல்லை. இதில் முக்கியமானது குரல் வலை, அதாவது உங்கள் வாய்ஸ் பாக்ஸ் இருக்கிற இடம். மற்ற விலங்குகளுக்கும் சிம்பான்சிகளுக்கும் இந்த குரல் வலை தொண்டையில் ரொம்ப மேலே இருக்கும். இதனால் அவங்களால ஒரே நேரத்தில் மூச்சு விடவும் முடியும், உணவை விழுங்கவும் முடியும். இதனால் அவங்களுக்கு சாப்பாடு தொண்டையில் சிக்கி சாகிற பயமே கிடையாது, ரொம்ப சேஃபு. ஆனால் இதனால் அவங்களால பல விதமான சத்தங்களை எழுப்ப முடியாது, லிமிட்டட் வாய்ஸ் தான். ஆனால் மனிதர்களுக்கு இந்த குரல் வலை பரிணாம வளர்ச்சியில் கீழே இறங்கிடுச்சு. இதனால் தொண்டையில் ஃபேரிங்ஸ் அப்படிங்கிற ஒரு பெரிய காலி இடம் உருவானது. ஃபேரிங்ஸ்னால தான் நாம் விதவிதமாக உயிரெழுத்துக்களையும் மெய்யெழுத்துக்களையும் பேச முடியுது. ஆனால் இதுக்கு நாம் கொடுத்த விலை என்ன தெரியுமா? சாப்பாடு சிக்கி சாகிற ஆபத்து. உலகத்திலேயே சாப்பிடும்போது சாப்பாடு தொண்டையில் லாக் ஆகி சாகிற ஒரே ஜீவன் மனுஷன் மட்டும்தான்.
ஒவ்வொரு வருஷமும் ஆயிரக்கணக்கான மக்கள் ஒரு சாண்ட்விச் சாப்பிட்டு தொண்டையில் சிக்கி சாகுறாங்க. பரிணாம வளர்ச்சி யோசிச்சிருக்கும், பேசுகிற திறமைக்காக இந்த சாப்பாடு ரிஸ்கை எடுக்கலாம். இந்த குரல் வலை சதை பகுதிங்கிறதால அது மண்ணோட மண்ணா அழிஞ்சிடும், ஃபாசிலாக கிடைக்காது. ஆனால் நமக்கு ஆதாரமாக ஒரு குட்டி எலும்பு கிடைச்சிருக்கு. அதுக்கு பேர் ஹையாய்டு. இது உங்கள் தொண்டையில் தனியாக மிதந்துக்கிட்டு இருக்கிற ஒரு யூ வடிவ எலும்பு. 1989 இஸ்ரேலில் ஒரு குகையில் 60,000 வருஷம் பழமையான நியாண்டர்தால் எலும்பு கிடச்சிது. அதை ஆராய்ச்சி பண்ணி பார்த்தப்போ அது அப்படியே இப்போ இருக்கிற மனித எலும்பு மாதிரியே இருந்தது. அப்போது நம்ம நியாண்டர்தால் கசின்களுக்கும் பேசுறதுக்கான உடல் தகுதி இருந்திருக்குன்னு தெரியுது. அடுத்து இந்த ஜெனட்டிக்ஸ்காரங்க உள்ளே வந்தாங்க. கதை இன்னும் சுவாரஸ்யமாக மாறிச்சு. 2002 சயின்டிஸ்ட் FOXP2 அப்படிங்கிற ஒரு மரபணுவை கண்டுபிடிச்சாங்க. மீடியாக்காரங்க உடனே அதை மொழி மரபணு அப்படின்னு ஓவராக ஹைப் பண்ணிட்டாங்க. ஆனால் விஷயம் என்னன்னா, இந்த FOXP2 ஜீன் டேமேஜ் ஆன மனிதர்களால் ஒழுங்காக பேச முடியாது. அவங்களுக்கு இலக்கணம் புரியாது, வார்த்தைகளை கோர்க்கிறதுல பயங்கர கஷ்டம் இருக்கும். உலகத்தில் இருக்கிற சிம்பன்சி, எலி, ஏன் முதலைக்கு கூட இந்த FOXP2 ஜீன் இருக்குங்க. ஆனால் மனிதர்களோட FOXP2 ஜீனில் மட்டும் 2 ஸ்பெஷல் மியூட்டேஷன் இருக்கு. செம்ம விஷயம் என்னன்னா, நியாண்டர்தால் டிஎன்ஏவை செக் பண்ணப்போ அதே மியூட்டேஷன் அங்கேயும் இருந்தது. அப்போ ஒரு 4 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம பொதுவான முன்னோரிடமே இந்த ஜீன் இருந்திருக்கு. சரி, உடலமைப்பும் இருக்கு, ஜீனும் இருக்கு. ஆனால் முதல்ல பேசின அந்த வார்த்தை என்ன? இதை கண்டுபிடிக்க பழைய காலத்தில் சில செம்ம காமெடியான தியரிகளை வச்சுருந்தாங்க. இதில் முதல்ல வர்றது பௌவ் தியரி. அதாவது இயற்கையை பார்த்து காப்பி அடிக்கிறது. நாய் குறைக்கிற சத்தத்தை வச்சு அதுக்கு பேர் வைக்கிறது, இடி இடிக்கிற சத்தத்தை வச்சு பேர் வைக்கிறது. ஆனால் இதை வச்சு நீதி, அரசியல் போன்ற அப்ஸ்ட்ராக்ட் வார்த்தைகளை எப்படி உருவாக்க முடியாது. அடுத்த தியரிக்கு பேர் பூ தியரி. ஆமாங்க, நிஜமாவே இதுதான் அதுக்கு பேர். நம்ம காலில் அடிபடும் போது வர்ற அம்மாடியோ சத்தத்தில் இருந்து தான் மொழி வந்ததுன்னு இது சொல்லுது. அடுத்து யோஹி ஹோ தியரி. எல்லாரும் சேர்ந்து பாரமான வேலையை செய்யும் போது வர்ற சத்தம். ஒரு பெரிய மரக்கட்டையை இழுக்கும்போது வர தாளக்கட்டு சத்தத்திலிருந்து பாட்டும் மொழியும் வந்ததுங்கிறாங்க. கடைசியாக அட்டாட்டா தியரி. கைகளால் சைகை பண்ணும்போது வாய் அதுக்கு ஏற்ற மாதிரி அசைஞ்சதான். இதெல்லாம் காமெடியாக இருந்தாலும் சைகையில் இருந்து தான் மொழி வந்ததுங்கிற கருத்தை சயின்ஸ் மதிக்குது. நம்ம மூளையில் மொழிக்கு காரணமான புரோகாஸ் ஏரியா கைகளின் அசைவோட லிங்க் ஆயிருக்கு. குழந்தைங்க கூட பேசுறதுக்கு முன்னாடி கைகளால் சுட்டி காட்ட பழகிடுறாங்க பாருங்க. ஸோ முதல்ல கைகள் தான் பேசிச்சு, அதுக்கப்புறம் தான் வாய் அந்த வேலையை எடுத்துக்கிட்டது. ஆனால் இது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. அதுதான் சமூக மூளை. உங்ககிட்ட எல்லாம் இருக்கலாம், ஆனால் மற்றவங்க மனசை புரிஞ்சுக்கிற தியரி ஆஃப் மைண்ட் இல்லைனா வேஸ்ட்டு. நான் ஒரு சத்தத்தை எழுப்பும்போது நீங்கள் ஏன் எண்ணத்தை புரிஞ்சுக்குவீங்கன்னு நான் நம்பணும். விலங்குகள் பெரும்பாலும் ஒரு தேவைக்காக மட்டும்தான் கத்தும், சும்மா கதையடிக்க கத்தாது. ஆனால் மனிதர்கள் மட்டும்தான் நேற்று நடந்ததை பற்றி, நாளைக்கு நடக்க போகிறத பற்றி ஷேர் பண்ணிப்பாங்க. ஒரு 5 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி மனித கூட்டமைப்போட அளவு திடீர்னு பெருசாக ஆரம்பிச்சது. சிம்பான்சிகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேன் பார்த்து பாசம் காட்டுவாங்க, ஆனால் அது பெரிய குரூப்புக்கு செட் ஆகாது. இதனால தான் ராபின் டன்பாருங்கிற சைக்காலஜி சொன்னார், மொழிங்கிறது ஒரு புதிய பேன் பார்க்கும் முறை தான். சுருக்கமாக சொல்லணும்னா, நம்ம ஊர் புரணி பேசுகிற பழக்கம்தான் மொழியை உருவாக்க தூண்டுதலாக இருந்தது. ஒரு முறை மொழி உருவானதும் அது மனித சமூகத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிடுச்சு. எல்லாமே அந்த ஒரு நொடியில தான் ஆரம்பிச்சது. இருட்டில் 2 பேர் உட்காந்து, டேய் கவனி, வெளியே ஏதோ இருக்கு அப்படின்னு சொன்ன அந்த ஒரு நொடி. ஒன்ஸ் மொழி உருவானதும் ஒரு பயங்கரமான ஃபீட்பேக் லூப் ஸ்டார்ட் ஆச்சு. பெரிய குரூப்ஸை மேனேஜ் பண்ண இன்னும் துல்லியமான பவர்ஃபுல்லான மொழி தேவைப்பட்டுச்சு. இந்த துல்லியமான மொழி மூலமாக அறிவை அடுத்தடுத்த தலைமுறைக்கு ரொம்ப சுலபமாக கடத்த முடிஞ்சுது. வெறும் கல்லை செதுக்கிறத காட்டாம கதையாக சொல்லி அந்த அறிவை காலத்துக்கும் கடத்தினாங்க. இதனால் பயாலஜிக்கல் பரிணாம வளர்ச்சியை விட கலாச்சார பரிணாம வளர்ச்சி செம்ம ஸ்பீடாக பறக்க ஆரம்பிச்சுது. திடீர்னு மனுஷங்களால் முன்பின் தெரியாதவங்க கூட கூட்டு சேர்ந்து உழைக்க முடிஞ்சுது. மாச கணக்கில் பிளான் பண்ண முடிஞ்சுது. அப்புறம் ரொம்ப முக்கியமாக செம்மையாக பொய் சொல்லவும் முடிஞ்சுது. அதுவும் ஒரு பெரிய அறிவு வளர்ச்சி தான். பொய் சொல்கிறது மட்டும் இல்லை, கட்டுக்கதைகள், புராணங்கள், சாமி, சமூக சட்டங்கள்னு பெரிய குரூப்பை ஒன்றா கட்டி போட கதைகளை உருவாக்குனாங்க. இன்னைக்கு நாம் பார்க்குற விவசாயம், நகரங்கள், எழுத்து வடிவம், அறிவியல், இன்டர்நெட்டு, இந்த வீடியோ கூட அந்த ஒரு ஆரம்பத்தில் இருந்து தான் வந்தது.
ஒரு 70,000 வருஷத்துக்கு முன்னாடி குகை ஓவியங்கள், ஆபரணங்கள், இசைக்கருவிகள்னு மனுஷன் பண்ண ஆரம்பிச்ச புரட்சிக்கு பின்னாடி மொழி தான் இருந்தது. இன்னைக்கு உலகத்துல ஸ்வாஹிலி, மேண்ட்ரின்னு 7,000 மொழிகள் இருந்தாலும் எல்லாத்துக்கும் அடியில ஒரு பொதுவான கட்டமைப்பு இருக்கு. நோம் சாம்ஸ்கி இதை யூனிவர்சல் கிராமர் அப்படின்னு சொல்றாரு. ஒரே மொழி விதவிதமான ட்ரெஸ் போட்டிருக்கு, அவ்வளோதான். டோக்கியோ, லேகா, சாப்போலோன்னு எந்த ஊர் குழந்தையா இருந்தாலும் சரி, யாருமே சொல்லி தராமலே ஒரே டைம் லைன்ல தான் பேச கத்துக்கிறாங்க. தற்செயலா கீழே இறங்கின குரல் வலை, மியூட்டேஷனான ஜீனு, நெருப்பை சுத்தி உருவான சமூக சூழல் எல்லாம் சேர்ந்து தான் இந்த அதிசயத்தை சாத்தியமாக்கி இருக்கு. இருட்டுல 2 மனுஷங்க உக்காந்து ஒருத்தர் ஏய் கவனி வெளியே ஏதோ இருக்கு அப்படின்னு சொல்ல இன்னொருத்தர் அதை புரிஞ்சுக்கிட்டாரே, அங்கதான் எல்லாமே ஆரம்பிச்சுது. கவிதைகளோ தத்துவங்களோ இல்ல, 2 மனித மனசுகள் இருட்ட கடந்து ஒன்னோடு ஒன்னு தொட்டுக்கிட்ட அந்த அற்புதம் தான் மொழி. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் என்ன டாபிக் பத்தி பேசலாம்னு கமெண்ட்ல சொல்லுங்க.